வெல்கம் பேக் டு வென்பா மீடியா டெக். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் நீங்கள் பார்க்கல, உங்களுக்கு நீங்கள் வந்து பிகினராக இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இந்த வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ வேரியபிள்ஸ்னால் என்னென்னா, இட்ஸ் லைக் ஒரு கண்டெய்னர், ஒரு டேட்டா நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கண்டெய்னர் மாதிரி தான் இந்த வேரியபிள்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்கோர் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேரியபிள்ஸில் தான் நீங்கள் உங்களோட கேமில் ஸ்கோர் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வேரியபிள்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைப்லையும் அந்தந்த வேரியபிள்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது என்னென்ன டைப் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். வாங்க. ஓகே, நம்ம வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதை எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வேரியபிள்ஸ்க்கான நேம் இந்த நேம் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அந்த வேரியபிள் நேம் நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். மை ஸ்கோர்னு கொடுக்கலாம். என்ன சில பேர் என்னென்னா இங்கிலீஷில் கொடுத்தா அதே மாதிரி தான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. என் ஸ்கோர்னு கொடுக்குறேன், என் மை. ஓகேவா? ஸோ நான் இது எதுக்கெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்படி தான் நான் நினச்சிக்கிருந்தேன், இது மாதிரி தான் கொடுக்கணும் போலக்கு, அப்போ தான் கரெக்டாக வரும் அப்படின்னு நினச்சிக்கிருந்தேன். அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத அதை உடைக்கிறதுக்காண்டி தான். ஓகே, இந்த என் ஸ்கோருங்கிற ஒரு வேரியபிள், இது வேரியபிளா அப்படிங்கிறது எப்படி டிக்ளேர் ஆகும், எப்போ அது முடிவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இது வேரியபிள்ங்கிறத நம்ம என்ன பண்ணால், இதுக்கு இது என்ன டைப்பான வேரியபிள்ங்கிறத முன்னாடி கொடுத்துட்டாவே இது வேரியபிள்ங்கிறத மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே, முன்னாடி என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன மாதிரி விஷயத்தை ஸ்டோர் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். இப்போ இது ஒரு நம்பர்ஸ், அதாவது ஸ்கோரை ஸ்டோர் பண்ண போகுது அப்படிங்கிறதுனால இது ஒரு இண்டீஜர் கண்டெய்னர். இண்டீஜர் எல்லாத்தையுமே இந்த கண்டெய்னர் போட்டு வைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதனால இது இண்டீஜர் அப்படிங்கிறதுனால ஐஎன்டின்னு சொல்லுவோம். இதை இதுக்கான கீவேர்டு, டேட்டா டைப்போட கீவேர்டு ஐஎன்டிங்கிற டேட்டா டைப் வச்சு இண்டீஜருங்கிற டேட்டா டைப்பை இதை டிக்ளேர் பண்ணுறோம். ஓகே, இதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படிங்கும்போது அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, ஈக்குவல்ட்டுங்கிற ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு நம்ம ஒரு 10 கொடுக்குறோம். 10 உள்ளே போட்டு வைக்கிறோம். ஓகேவா? ஸ்டோரோட வேல்யூ என் ஸ்கோரோட வேல்யூ 10ங்கிறத என் ஸ்கோருக்குள்ளே போட்டு வைக்கிறோம். அது ஒரு இண்டீஜர் அப்படிங்கிறதுனால. ஸோ ஓகே, நம்ம இதுக்குள்ளே போட்டு வச்சிட்டோம். இப்போ இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஓகேவா? அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த ஃபங்க்ஷன் என்னென்னு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, கேமை ரன் பண்ணாக்கலே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் நான் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுத போகிறேன். பிரிண்ட்டுங்கிற இன்னொரு ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். பிரிண்ட்டுன்னு போட்டு அதுக்குள்ளே என் ஸ்கோர் மட்டும் போடுறேன். ஏன்னா என் ஸ்கோருக்குள்ள அந்த 10 இருக்குது. ஸோ எனக்கு 10 அங்கே பிரிண்ட் ஆகணும். அதனால் என் ஸ்கோரை மட்டும் நான் உள்ளே போடுறேன். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க இங்கே வேரியபிள் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் நம்ம இங்கேருந்து கிளிக் பண்ணி கூட நம்ம டேப் பண்ணோம்னா அது இங்கே டேப்பை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதே எடுத்துக்கும். ஸோ நம்ம கடைசியாக நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செமிகோலன். ஒவ்வொரு இதையும் நம்ம முடிச்சு வைக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம செமிகோலன் கொடுக்கணும். சி ஷார்ப்பில் ஒரு கமாண்டையும் இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ இங்கே போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நம்ம கேமுக்கு போயிட்டு கன்சோலை கிளியர் பண்ணிக்குவோம். கன்சோலில் எதுவுமே இல்லை. நம்ம கேம் ஆப்ஜெக்டில் ஆல்ரெடி இந்த ஸ்கிரிப்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி எனேபிளில் இருக்குது. இப்போ நம்ம ப்ளே பண்ணுறோம். ப்ளே பண்ணும்போது என் ஸ்கோருக்குள்ளே என்ன இருக்குது, 10 இருக்குது. 10 வந்துச்சா? ஸோ நம்ம என் ஸ்கோரை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுத்தோனையும் இங்கே 10 பிரிண்ட் ஆகுது. ஏன்னா என் ஸ்கோருக்குள்ளே என்ன இருக்குது,
10 இருக்குது, அது என்ன இன்டீஜர், அதனால எரர் இல்லாமல் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ டேட்டா டைப்பு. ஓகேங்களா? இப்போ இந்த வேரியபிள் வந்து எப்படி டிக்ளேர் ஆகிடுதுன்னு நம்ம வந்து கொஞ்சம் மறுபடியும் பார்ப்போம். ஸோ இதுதான் வேரியபிள் நேமு. ஸோ இந்த நேம் வந்து நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து இந்த வேரியபிளுக்கான டைப், டேட்டா டைப்னு சொல்லுவோம், இன்டீஜர். ஏன்னா நம்ம இன்டீஜர் வேல்யூவை தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம், அதனால இன்டீஜர்னு கொடுக்கணும், ஐஎன்டின்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இது எதுவும் எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா இந்த ஈக்குவல் கொடுத்து ஸ்டோர் பண்ணணும், அதனால இந்த ஈக்குவல் கொடுத்துருவோம். இந்த கமெண்ட்டை வந்து நம்ம முடிக்கிறதுக்காண்டி இந்த செமிகோலன் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான். இதே மாதிரி தான் மற்ற வேரியபிளையும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. இதே மாதிரி வேரியபிள்ஸில் இதே மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்கோரை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே, நம்ம இந்த இன்டீஜர் வேரியபிள் கொடுத்துக்கலாம். இதே நீங்கள் வந்து ஒரு ஸ்பீடையோ ஒரு ஹைட்டையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்னா ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப் தான் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா அது எல்லாமே டெசிமல் நம்பரில் வரும், ஏன்னா பாயிண்ட்ஸில் வரும். 2.5 கிலோமீட்டர், 10.5 ஃபீட்டு, அது மாதிரிலாம் நம்ம இருக்கிறனால ஸோ அந்த 0.5 டெசிமல் நம்பர்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃப்ளோட் நம்ம வந்து டேட்டா டைப்பை நம்ம இங்கே கொடுத்து டிக்ளேர் பண்ணணும். அதே மாதிரி ஸ்ட்ரிங்கு இன்னும் ஒரு டேட்டா டைப் இருக்குது. அது எதுக்குன்னா நம்ம ஹோலில் நம்ம வேர்ட்ஸ் வெல்கம் டு வென்பா மீடியாடெக் அப்படிங்கிற வேர்டை வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அந்த வேர்டை வந்து அந்த கண்டெய்னருக்குள்ளே போட்டு வைக்கணும், ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சிங்கிள் வேர்டு ஏபிசிடி அது மாதிரி சிங்கிள் வேர்டு நீங்கள் கேரக்டர் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணணும்னா அதுக்கு சிஹெச்ஏஆர்னு கேருங்கிற ஒரு டேட்டா டைப். ஓகே, ஸோ நம்ம எல்லாமே செக் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. அடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்டீஜர் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கிலோமீட்டர் பார்க்க போகிறோம்னு வைங்களேன். ஸ்பீடு, அடுத்ததுக்கப்புறம் ஸ்பீடு என் ஸ்பீடுன்னு போட்டு பார்ப்போம். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த வேரியபிள் நேம் நமக்கு வந்து என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே இன்டீஜர் கிடையாது, இங்கேருந்து நம்ம வந்து ஃப்ளோட். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து இதில் தான் இருக்கணும், ஸ்மால் தான் இருக்கணும், கேபிட்டல் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளே வந்து உள்ளே போடுறதுக்கு வந்து ஈக்குவல் நான் வந்து ஃப்ளோட் வேல்யூ ஸ்பீடு வந்து 2.5 கிலோமீட்டர், அதை வந்து நான் ஃப்ளோட்டு 2.5 கொடுத்துட்டேன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபைனலாக இங்கே கொடுக்கணும்னா 2.5 மட்டும் கொடுத்துட்டு இப்படியே விட்டுறக்கூடாது. இதை வந்து நான் எஃப்னு கொடுத்தோம்னா ஃப்ளோட்டாகவும் கொடுத்து முடிக்கணும். ஸோ இது ஃப்ளோட்டுன்னு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கணும். நம்ம ஃப்ளோட்டை வந்து நம்ம டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணும்போது கூடவே 0.5 பாயிண்ட்க்கு அதுக்கப்புறம் ஒரு நம்பர் போட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே எஃப்ங்கிறத நீங்கள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஏன்னா இது வந்து ஃப்ளோட் டேட்டா டைப். ஓகேவா? இப்போது நான் என் ஸ்பீடை வந்து நான் இங்கே பிரிண்ட் பண்ண போகிறேன். அப்போது நான் இங்கே என் ஸ்பீடுன்னு மட்டும் போடுறேன், சேவ் பண்ணிடுறேன். இப்போ அப்படியே இங்கே போவோம். இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ 2.5 எரர் இல்லாமல் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம அடுத்தடுத்த டேட்டா டைப்ஸ் பார்த்துருவோம். அடுத்து நம்ம என்ன சொன்னோம், ஸ்ட்ரிங் வந்து நம்ம நேமு இல்லைனா பெரிய பெரிய வேர்ட்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதே தான் கொடுக்கணுமா அப்படின்னு கிடையாது. மை நேம் எதுவுமே ஜேம் நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த வேரியபிள் நேமை வந்து நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. இப்போ ஆனால் இங்கே என்னன்னா இந்த ஸ்ட்ரிங் வந்து நம்ம கொடுக்கும்போது டபுள் கோட்ஸ் கொடுத்து நம்ம வந்து தான் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து வெல்கம் டு
ஸோ இது இவ்வளோ பெரிய ஸ்ட்ரிங்கை வந்து நான் வந்து உள்ளே வந்து போட்டு வைக்கிறேன். இவ்வளோ பெரிய இதை வந்து இந்த வேரியபிளுக்குள்ள நான் கண்டெய்னருக்குள்ளே போட்டு வைக்கிறேன். ஸோ இது எப்படி நமக்கு வந்து இங்கே வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ கேமில் போயிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி அசைன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ளே பண்ணுறோம். ஸோ இங்கே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா வெண்பா, வெல்கம் டு வெண்பா மீடியா டைப். ஸோ இது மாதிரி நம்ம வந்து அடுத்த டேட்டா டைப் வந்து கேருங்கிற ஒரு டேட்டா டைப். நீங்கள் சிங்கிள் கேரக்டர் நீங்கள் பண்ணோம்னா CHAR கேரக்டர் மை கேர் நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும், மேலே டபுள் கோட்ஸ் கொடுக்கலாம். இப்போ வந்து A அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? இதுக்குள்ள நம்ம என்ன கொடுத்தோம், மை நேம் கொடுத்ததுல. ஸோ மை கேரக்டர். ஸோ மை கேர் கொடுத்துட்டு கிளியர் பண்ணிடுவோம், ப்ளே பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ A வரும். ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம வந்து வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, ஓரளவுக்கு வேரியபிள் டேட்டா டைப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேரியபிள்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு கண்டெய்னர், ஒரு வந்து ஒரு டேட்டாவை போட்டு வைக்கிற கண்டெய்னர் தான். ஸோ அந்த டேட்டா என்ன டைப் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே கொடுக்கணும். அது வந்து டேட்டா டைப் இன்டீஜரா, ஃப்ளோட்டா, ஸ்ட்ரிங்கா, கேரக்டரா அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோதான் விஷயம். நம்ம இது எல்லாமே வந்து நம்ம டைரெக்டாக இங்கே நம்பர் கொடுத்தோம் நம்ம வந்து இங்கே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து நம்பர் கொடுக்காம ஸ்கோரில் என்ன இருக்கோ கரண்ட் ஸ்கோரை வந்து பிரிண்ட் பண்ண அப்படின்னா பிரிண்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இது யூஸ் ஆகும். அதனால பேசிக் விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் தான் புரியுது, இல்லை எனக்கு புரியலை அப்படின்னா ஒரு கமெண்ட்ஸ் போட்டு போங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. ஓகே, ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.